ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தினசரி வீடியோஸ் பாருங்கள். எப்படி செஞ்சீங்க, எப்படி இருக்குன்றதை கமெண்டில் பண்ணுங்கள் எனக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வடைமோர் குழம்பு பார்க்க போகிறோம். இதுக்காக முதல்ல நம்ம வடைக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப்பு உளுந்து எடுத்து நல்லா ஊற வச்சு வெண்ணெய் பதத்துக்கு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஜாரில் இருக்கக்கூடிய மிச்ச மாவு இருக்கும் இல்லையா, அதை கலந்து இது போல் பக்கத்தில் தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வடையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல மதியத்துக்கு சாப்பிடும்போது நீங்கள் சுட சுட இது போல் வடையை எடுத்து குழம்புல வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு நீங்கள் எடுத்து போகிறீங்க, ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கடுத்து ஒரு ஃபோக் ஸ்பூனால் வச்சு ஹோல்ஸ் போட்டு அதை மோரில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுட்டு அதுக்கடுத்து எடுத்து சாப்பிடுங்க. நல்லா ஊறிடும். ஏன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போதே நம்ம போட்டோன்னா மோர் எல்லாத்தையும் வடையை உறிஞ்சிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடுங்க, மோரில் போட்டு சாப்பிடுங்க. ஓகே, வடை ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ என்ன பண்ணலாம், குழம்புக்கு ரெடி பண்ணலாமா? மோர் குழம்புக்கு 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் 1 ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். காலையிலேயே ஊற வச்சுருங்க மதியம் செய்கிறதுக்கு இருந்தால். இதில் 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். வாங்க இப்போ ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகா. நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜாரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இது. ஏன்னா இதில் நம்ம துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் வேகணும் துவரம்பருப்பெல்லாம். அந்த இஞ்சி வாசனைக்காக எல்லாமே கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் கொதி வரட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். புளிப்பு லைட்டாக இருந்தால் போதும். இப்போ நல்லா கொதி வந்துச்சு பார்த்திங்களா. இந்த தயிர் எடுத்து ஜாரில் ஒரே ஒரு ரிவர்ஸில் அடிச்சிங்கன்னா இது போல் நல்லா வந்துடும் பாருங்கள், பால் மாதிரி. இப்போ இந்த தாளிப்பில் கலந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது அதிகமாக கொதிக்கக்கூடாதுங்க. லைட்டாக அந்த நுரை வரும் பார்த்திங்களா, அந்த செகண்டில் நம்ம வடையை போட்டுக்கலாம். வந்துடுச்சு பார்த்திங்களா. ஸோ இந்த சமயம் வடையை போட்டுக்கலாம். வடையை போட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வடையில் ஹோல்ஸ் இருக்கணுமான்னு கேட்டிங்களா, அது உங்கள் விருப்பங்க. நீங்கள் எப்படி வேணாலும் வடையாக போட்டுக்கோங்க, இல்லை அது உருண்டையாக போண்டாவாக சேர்த்துக்கோங்க, உளுந்து போண்டாவாக சேர்த்துக்கோங்க. ஸோ ரெடி, வடைமோர் குழம்பு ரெடி. சுவையான வடைமோர் குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தினசரி தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட்ஸ் உண்டு. வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாமா? கொஞ்சமாக சாதம் போட்டு வடைமோர் குழம்பு போட்டுக்கலாம். சுவையான வடைமோர் குழம்பு தயார். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், கட்டாயமாக சொல்லணும். தேங்க்யூ, பாய்.